ஸோ இது லாஸ்ட்டாக லூப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயில் லூப் டூ ஒயிலோட வந்து ஸ்டாப் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த எப்படி வந்து லூப்ஸில் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம பேட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து இந்த நம்பர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துருவோம். ஸோ பேசிக்காக வந்து ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் இருக்கிற கடைசி டிஜிட்ஸ் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் பர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ லெட்ஸே வந்து எனக்கு 1 2 3 வந்து கொடுத்துட்டு இந்த 1 2 3யோட சம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சம் அப்படின்னா என்னன்னா இந்த மூணுத்தையும் வந்து ஆட் பண்ணால் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ 3 + 2 5 5 + 1 6 அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டிஜிட்டாக வந்து எடுத்து ப்ரீவியஸாக இருக்கிற இனிஷியலாக வந்து 0ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 3 எடுத்து 0வோட ஆட் பண்ணணும், 2 எடுத்து 3யோட ஆட் பண்ணணும், 1 எடுத்து 2வோட ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அப்போ எப்படி வந்து நம்ம கடைசி நம்பரை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்றத நம்ம எப்படி வந்து ஃபைன் பண்ணுறது, அதே மாதிரி கடைசி ஒரு நம்பரையும் எப்படி வந்து எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 2 3யை 10ஆல் வந்து நான் வந்து பர்சன்டேஜ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 12s are 120 வரும், பேலன்ஸ் வந்து 3 வரும். ஸோ அப்போ ரிமைண்டரில் வர 3 எடுத்துகிட்டு போய் ஆல்ரெடி இருக்கிற 0வோட ஆட் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் 3யை வந்து எடுத்துட்டீங்க, பேலன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கக்கூடியது வந்து இன்னும் 12 தான் எடுக்கணும். ஸோ அப்போ 123லேருந்து 12க்கு எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த நம்பரை வந்து 123 டிவைடட் பை 10ன்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா 12 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வரும். இதே வந்து நீங்கள் பார்சன்ட் நேற்று எப்படி வந்து பார்சன்ட் பண்ணியிருந்தோமோ அது மாதிரி பண்ணிங்கன்னா, ஸோ முன்னாடி இருந்த 123 இப்போ என்னவா சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னா 12ன்னு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வாட்டி இப்போ உள்ளே வரப்போ 12% 10, அப்போ 10 1s are 1, பேலன்ஸ் வந்து 2 வரும். அந்த 2 எடுத்துகிட்டு போய் ஆல்ரெடி இருக்கிற 3யோட வந்து ஆட் பண்ணுறோம். இனிஷியலாக 0 இருந்துச்சு, அது 0வோட 3 ஆட் பண்ணோம். இப்போ 3 இருக்கும், 3யோட வந்து 2 ஆட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 12 வந்து திருப்பி வந்து 10ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா பேலன்ஸ் ரிமைண்டர் வந்து கோஷன்ட் வந்து 1 வரும். ஸோ இப்போ 1 வந்து இங்கே அசைன் ஆகும். திருப்பி வந்து 1% 10ன்னு வந்து கொடுக்குறப்ப 10 0s are 0, பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். ஸோ அப்போ அந்த 1 எடுத்துகிட்டு போய் மேலே இருக்கிற இந்த டிஜிட்டோட வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நேற்று பார்த்த அதே கான்செப்ட் தான் இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட லூப் வந்து எவ்வளோ டைம் ரன் ஆகுதுன்றதை ட்ராக் பண்ணிட்டு அதை தான் வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸாக வந்து ஃபைன் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெட் சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து 0ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டு நான் டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி சம்மில் என்ன வேல்யூ இருக்கோ அதோட நம்பர் பர்சன்டேஜ் 10 வந்து ஆட் பண்ணிக்க சொல்கிறேன். அவ்வளோதான். ஆல்ரெடி சம்மில் வந்து 0ன்னு இருக்குது அப்படின்னா 0வோட ஃபஸ்ட்டு வர இப்போ 123ன்னு இருக்குது அப்படின்னா 3 ஆட் பண்ணும், நெக்ஸ்ட்டு வர 2 ஆட் பண்ணும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த சம்ன்றதை வந்து கன்சோல் பண்ணி பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டாக வந்து இப்போ இந்த சம்மில் இருக்கிறத வந்து கன்சோல் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 6ன்னு சொல்லி எனக்கு வந்து அவுட்புட் வந்துருக்கு. ஸோ ஏன் வந்து நமக்கு இந்த பார்ட் வந்து நமக்கு தேவை அப்படின்னா 123லேருந்து 12 ஆகணும், 12லேருந்து 1 ஆகணும், 1லேருந்து 0 ஆகணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து லூப் வந்து எண்ட் ஆகும். அதனால தான் நம்ம நம்பர் அப்படின்றத அப்டேட் பண்ணணும். ஸோ ஒரே சம்மில் எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கணும் ஃபைன் பண்ணிடலாம். ஸோ அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்றதையும் ஃபைன் பண்ணிடலாம். இதே கான்செப்டில் ரிவர்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ரிவர்ஸுமே வந்து இந்த நம்பரில் எப்படி பண்ணுறது, ஒரே இதுதான், சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன லாஜிக்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் நம்பர் எடுக்கிறீங்க, 3ன்றதை எடுக்கிறீங்க, அதை நீங்கள் அப்படியே வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா 3 + 2 5ன்னு ஆயிடும். ஆனால் நமக்கு 3 + 2 வந்து 32ன்னு சொல்லி மாறணும். அப்போ எதோட வந்து நம்ம 2 வந்து ஆட் பண்ணால் 32ஆக மாறும். 3 இருக்குது, 2 இருக்குது, நடுவில் எதை கொண்டு வந்தால் 32ஆக வந்து மாறும். நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன் மைனஸ் டிவிஷன் எது வேணாலும் பண்ணிக்கலாம். 3 இருக்குது, 2 இருக்குது, நீங்கள் எதை வேணாலும் எதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு விஷயத்தை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் 2வோட ஆட் பண்ணீங்க அப்படின்னா 32ன்னு வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது, எதோட மல்டிப்ளை பண்ணணும், 10ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30, 30 + 2 வந்து 32. அதே மாதிரி 32 இருக்குது, 1 இருக்குது. ஸோ எதோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 1 வரும். மேலே வந்து 32 இருக்குது, 1 இருக்குது. ஸோ எதோட வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 1 வரும். 1 means 321.
எதோட மல்டிப்ளை பண்ணா 321 வரும். 321 வரதுக்கு இந்த ரெண்டு நம்பர் வச்சு என்ன பண்ணும்? ஸோ அகைன் வந்து 10 தான் மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ 32 10 மல்டிப்ளை பண்ணி 1 வந்து ஆட் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிவர்ஸ் வந்து 1ன்னு வந்து வச்சுக்கிட்டு ஆல்ரெடி ரிவர்ஸில் என்ன இருக்கோ அதை வந்து 10 மல்டிப்ளை பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து 1 வந்து ஆட் பண்ணும். ஸோ இதான் வந்து நடக்குது. இப்போ ரிவர்ஸில் வந்து 0ன்னு இருக்கு அப்படின்னா இதை 10 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா திருப்பி 0 தான் வரும். ஸோ அதோட வந்து 3 வந்து ஆட் பண்ண போறீங்க. ஸோ இப்போ ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸில் என்ன இருக்கோ அதை வந்து 10 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் உங்களோட சம்மை வந்து சம்மில் இந்த நம்பர் பர்சன்டேஜ் 10 வந்து ஆட் பண்ண போகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வரப்போ ரிவர்ஸில் 0 இருக்கும். 0 × 10 வந்து 0 ப்ளஸ் 123ல் இருக்கிற கடைசி நம்பர் வந்து 3. அப்போ 3 போய் இதில் ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் வாட்டி வரப்போ உங்களுக்கு ரிவர்ஸில் 3 இருக்குது. 3 × 10 30. 30 ப்ளஸ் அந்த கடைசி நம்பர் வந்து 2 32ன்றது வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ரிவர்ஸையும் வந்து பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஸோ ரிவர்ஸ் ஆயிருக்கா. ஸோ ஒரே லூப் தான் உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே இதிலே வந்து கம்ப்ளீட் பண்ணி. இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே வந்து ஸ்ட்ரிங்காலாம் மாற்றலை, ஜஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பரை வந்து அப்படியே நம்பர் ஃபார்மேட்லேயே வச்சு ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் என்ன சம் வரும்ன்றதை ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குன்றதையும் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்கிற நம்பர்ஸில் எத்தனை நம்பர்ஸ் வந்து ஆட் நம்பர்ஸாக இருக்குது, எத்தனை நம்பர் ஈவன் நம்பர்ஸாக இருக்குன்ற கவுண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ண பாருங்கள். ஸோ எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து இந்த லூப்பில். ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்து எண்டிங் பாயிண்ட்ன்றது வந்து எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்ட் கிடையாது. இப்போ வேறு ஏதாவது நீங்கள் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா அது மேபி வந்து ஒரு 10 டைம் வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் 0க்கு வரும். இதே ஒரு 3 நம்பர் கொடுக்குறீங்கன்னா 3 டைம் பண்ணாலே 0க்கு வந்துடும். ஸோ இது மாதிரி எனக்கு அன்பிரெடிக்டபிள் டைம்ஸ் வந்து எனக்கு லூப் ரன் ஆகணும். எனக்கு எப்போ எந்த சினாரியோவில் ஸ்டாப் ஆகணும்னு தெரியுது, பட் அந்த சினாரியோ வந்து எத்தனை வாட்டி நடக்கும்ன்றது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. இப்போ உங்களே ஃபார் லூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து கான்ஸ்டன்ட் 0ல் ஸ்டார்ட் ஆகி எனக்கு அரேயோட லென்த்தில் எண்ட் ஆகணுன்றது வந்து கான்ஸ்டன்ட். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த 123 வந்து எப்போ 0 ஆகுதோ, இன்கேஸ் நீங்கள் வந்து இங்கே அசைனே பண்ணல, இந்த இடத்துல நீங்கள் வந்து வேல்யூவே அசைன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் 0வே ஆகாது. ஸோ அதனால் இந்த சினாரியோவில் வந்து ஒயில் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இனிஷியலைசேஷன் தேவை கிடையாது, இன்க்ரிமெண்ட் தேவை கிடையாது. ஏன் வந்து நான் ஒயில் லூப் யூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து சொல்கிறேன். 3 லூப் இருக்கிறப்ப எதுக்கு இது யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஏன் டூ ஒயில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஏன்னா யூசர் கொடுக்கறதே வந்து 0ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா டூ ஒயில் போயிட்டு ஒரு வாட்டி வந்து அக்செப்ட் பண்ணிடும். ஸோ இதே ஒயில் லூப் அப்படின்னா அது வந்து அக்செப்ட் பண்ணாது. அதனால தான் வந்து ஒயில் லூப் வந்து யூஸ் பண்ணிடுறோம். ஸோ நேற்று பார்த்த ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் பார்த்துருந்தோம், ஐட்ரேட்டிவ்ல வந்து இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். இதில் அட்வான்ஸ் ஃபார் லூப் பார்த்துருந்தோமா? ஸோ இங்கே இருக்கிறது. இப்போ அரேவை வந்து நீங்கள் வந்து ஐட்ரேட் பண்ணுறதுக்கு இதுக்கு பேர் வந்து ஃபார் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபார் ஆஃப் லூப் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரேவை ஐட்ரேட் பண்ணும். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் கண்டிப்பாக ரன் ஆகும். எனக்கு மிடில்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கடைசிக்கு முன்னாடி வரைக்கும் எண்ட் ஆயிரு அப்படின்லாம் நம்மளால வந்து சொல்ல முடியாது. இது வந்து இதோட ஜஸ்ட் பர்பஸ் வந்து அரேயில் இருக்கிற எல்லா டிஜிட்ஸையும் ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும்தான் பண்ணும். இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். இதில் let obj equal to ஒரு ஆப்ஜெக்ட்ல நேம் கோலன் js கிளாஸ் கோலன் 10am. ஸோ இது மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ ஃபார் let a ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். console.logல a. ஸோ நம்ம ஃபார் ஆஃப்ன்றது வந்து அரேக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். நான் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுக்குறப்ப என்ன வருது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் இஸ் நாட் ஐட்ரபிள்னு வந்திருக்கு. இந்த வேரியபிள் வந்து ஐட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ அப்போ நீங்கள் இங்கே டிக்ளேர் பண்ணுறக்கூடிய வேல்யூ வந்து உங்களுக்கு என்னவா மட்டும்தான் இருக்கணும்னா அரே பிராக்கெட்டாக மட்டும்தான் இருக்கும். அப்போ நான் ஃபார் ஆப்ஜெக்டில் இருக்கிறத என்னால் ஐட்ரேட் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா ஃபார் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப் இருக்குது. ஃபார் ஆஃப்ன்றது வந்து அரேக்கு யூஸ் ஆகுறது, ஃபார் இன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறப்ப
உங்ககிட்ட இருக்கிற எல்லா கீஸையும் ஒன்று ஒன்றா பிரிண்ட் பண்ணுதான். நேம்ன்றது ஒரு கீ, கிளாஸ்ன்றது ஒரு கீ. ஸோ ரெண்டுத்தையும் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு கீ வருது, இதோட வேல்யூ வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்? ஒரு கீ கொடுத்தாங்க அப்படின்னா வேல்யூ எடுக்கிறதுக்கு என்ன சின்டாக்ஸ்? ஒரு ஆப்ஜெக்ட்ல கீ கொடுத்தாங்க அப்படின்னா அதோட வேல்யூ எடுக்கிறதுக்கு என்ன சின்டாக்ஸ்? ஆப்ஜெக்ட் டாட், வேற டாட் இல்லாம அரே பிராக்கெட்ல வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க என்னால வந்து டாட் வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க ஏ டாட்னு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங்ல இருக்கிற இன்பில்ட் மெத்தட்ஸ் தான் உங்களுக்கு வந்து வரும். அப்படி இல்லாம ஆப்ஜெக்ட் டாட்னு வச்சேன் அப்படின்னா என்னால வந்து ஒரு சில பர்டிகுலர் அந்த கீயை மட்டும் தான் எடுக்க முடியும். எனக்கு அந்த கீ வந்து எனக்கு ஏ அப்படின்ற வேரியபிள்ல வருது, ஆனா நான் இங்க ஏ அப்படின்றத கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல நம்ம கண்டிப்பா எதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏ அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கீயோட வேல்யூ வேணும், அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா நேம் இருக்கும். ஸோ நேமுக்கு வந்து என்ன வேல்யூவோ அது பிரிண்ட் ஆயிருக்கும். செகண்ட் டைம் ஏல வரப்ப கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸ்க்கு என்ன வேல்யூவோ அது வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ டாட் எப்போ யூஸ் பண்ணணும், அரே பிராக்கெட் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா டாட்ன்றது நீங்க கண்டிப்பா இந்த கீயை தான் எடுக்க போறீங்க கன்ஃபார்ம். இந்த அந்த கீயோட பேரே நான் டைரக்டா நான் கொடுத்து எடுக்க போறேன் அப்படின்னா நீங்க வந்து டாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் டாட் நேம்னு மட்டும் தான் நான் எடுக்க போறேன் அப்படின்னா நீங்க டாட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அந்த கீக்கான பேர் வந்து எனக்கு வேற ஒரு இடத்துல இருந்து வருது அப்படின்னா நீங்க ஆஃப் தான் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து ரெண்டுமே எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான மேண்டேட்டரி. ஸோ ஃபார் ஆஃப்ன்றது வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஐட்ரேட் பண்றதுக்கு, ஃபார் இன் அப்படின்றது வந்து ஃபார் ஆஃப்ன்றது அரேவை ஐட்ரேட் பண்றதுக்கு, ஃபார் இன்ன்றது ஆப்ஜெக்ட் வந்து ஐட்ரேட் பண்றதுக்கு. ஸோ இதான் இதுல இருக்கிற சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துருக்கோம். ஜம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜம்பிங்கோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறப்பே, லூப் ஆகிட்டு இருக்கிறப்பே எனக்கு பாதியிலே ஸ்டாப் பண்ணணும். இல்லைன்னா ஒரு இப்போ ஃபார் லூப் வந்து ஒரு 10 டைம்ஸ் ரன் ஆகுது அப்படின்னா எனக்கு ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்கிப் பண்ணிடணும். எனக்கு ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எதுவுமே வந்து உள்ள போக வேண்டாம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்றது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஒரு பேசிக் எக்ஸாம்பிளா ஒரு ஃபார் லூப் வந்து நான் வந்து கொடுக்குறேன். இல்லை என்னோட ஃபார் லூப் வந்து ஒரு 5 டைம்ஸ் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இதில் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் கன்சோல் டாட் லாக்ல ஐயோட வேல்யூவை மட்டும் நான் வந்து இண்டெக்ஸோட வேல்யூவை மட்டும் பிரிண்ட் பண்ணேன். ஸோ அப்போ 0 1 2 3 4ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். நான் இதுக்கு மேலே என்ன கண்டிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இஃப் இண்டெக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 2 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிரேக் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்றேன். ஸோ இந்த ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற ரெண்டு கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கு, கண்டினியூ. இந்த 2 கீவேர்டு தான் உங்களுக்கு இந்த ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்குள்ள வந்து வருது. ஸோ என்னோட இண்டெக்ஸோட வேல்யூ 2 இருந்துச்சு அப்படின்னா என்னோட லூப்பை வந்து பிரேக் பண்ணிடுங்க அப்படின்னா அதோட வந்து ஸ்டாப் ஆயிடும். ஈவன் தோ நீங்கள் 5 டைம்ஸ் ரன் பண்ணுறதா இருந்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அதோட வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஸ்டாப் ஆகிறப்ப உங்களுக்கு கீழே இருக்கிறது என்ன பிரிண்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் 0 பிரிண்ட் ஆகும், 1 பிரிண்ட் ஆகும். 2 வரப்ப இந்த கண்டிஷன்ல போய் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லூப் அவுட்டே ஃபுல்லாக எக்ஸிட் ஆயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு அவுட்புட் பாருங்க, 0 and 1 மட்டும் பிரிண்ட் ஆயிடும். 0 1 மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும். ஏன்னா 2லேருந்து எனக்கு லூப்பே வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இதே வந்து எனக்கு இப்போ கண்டினியூன்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இந்த டைம் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 0 வரும், 1 வரும், 2 வரப்ப இந்த கண்டினியூன்ற லைனை பார்க்குறப்ப இந்த கீழே இருக்கிற பார்ட்டே வந்து ரன் ஆகாது. இங்கே கீழே இருக்கிற எந்த பார்ட்டுமே ரன் ஆகாது. ஆனால் லூப்புக்குள்ளே தான் இருக்கும், லூப்பை விட்டு வெளியில் போகாது. பட் இந்த கீழே இருக்க பார்ட் ரன் ஆகாது. ரன் ஆகாமல் அடுத்த இண்டெக்ஸ் ++க்கு வந்து போயிடும். அப்போ 0 வரும், 1 வரும், 2 வரப்ப எதுவுமே பிரிண்ட் ஆகாது. அடுத்த 1 இன்க்ரிமெண்ட் ஆகி 3க்கு வந்து போயிடும். ஸோ கண்டினியூன்றது அந்த ஒரே ஒரு ஐட்ரேஷன், ஒரே ஒரு டைமை மட்டும் ஸ்கிப் பண்ணும். பிரேக்ன்றது என்டையர் லூப்பே வந்து ஸ்கிப் பண்ணும். ஸோ இப்போ அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 1 3 4ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இப்போ இதே வந்து இந்த இண்டெக்ஸ் ++ஐ இங்கே கொடுக்காம நான் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும்? 0 1 2 வரப்ப கண்டினியூ ஆயிரும். அப்போ ஸ்டில் வந்து இண்டெக்ஸோட வேல்யூ என்னவா தான் இருக்கும்? 2 தான் இருக்கும். ஏன்னா இந்த லைனுக்கு போனால் தான் நம்ம வந்து ++ஏ பண்ண முடியும். அப்போ அது போகவே விடாதுன்றப்ப
இங்கே வந்து டூவே வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபினைட் லூப்பாக போயிட்டு இருக்கும். பட் எதுவுமே பிரிண்ட் ஆகாது, ஆனால் இன்ஃபினைட் லூப்பாக போகும். ஸோ எனக்கு பிரிண்ட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து என்னோட பேர் அடுத்தது வந்திருக்கணும். ஸோ ஆனால் வரவே இல்லைல்ல, நான் கண்ட்ரோல் சி கொடுத்தா தான் வரும், ஏன்னா அந்த லூப் வந்து எண்ட் ஆகவே இல்லை. ஸோ இதான் வந்து இந்த கண்டினியூக்கும் பிரேக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இது ரெண்டுமே கண்டிப்பாக எதுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னா லூப்புக்குள்ளே மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் இஃப்குள்ளெல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ நான் இஃப்குள்ளே தானே கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த இஃப் எங்கே இருக்குது? லூப்புக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு ஓவராலாக லூப்பில் இருக்கணும், லூப்புக்குள்ளே நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ அப்படின்றதோட பர்பஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இஃப் எல்ஸ் மாதிரி தான் இருக்கும், பட் வந்து அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்விட்சோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு தெரிஞ்ச யூசர் வந்து ப்ரீ டிஃபைண்டாக வந்து ஒரு சில கேசஸ் வந்து நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் எஃப்எஸ் console.logல full stack. ஸோ இது மாதிரி நம்மள்கிட்ட இவ்வளோதான் வந்து ப்ரீடிஃபைண்டாக வந்து நம்மள்கிட்ட கேசஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த மூணுத்துலேருந்து தான் ஏதாவது வந்து யூசர் வந்து இன்புட்டாக வந்து அவங்க கொடுக்கணும். நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருவோம், ஓகே என்கிட்ட இதை தாண்டி வேறு எந்த பாசிபிள் வேஸும் கிடையாது, இதில் மூணுத்தில் ஏதாவது ஒன்று தான் யூசர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ யூசர் வந்து கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து இங்கே தான் வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போ இன்கேஸ் வந்து அவங்க எஃப்எஸ்ன்னு என்ட்ரு பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸாக்ட் வேர்டு வந்து ஏதாவது ஒரு கேஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு கேஸே நமக்கு இருக்குது. அப்போ அதுக்குள்ளே என்ன கோடு கொடுத்துருக்கீங்களோ அது வந்து ரன் ஆகும். ஓகே, நான் ஏன் வந்து இங்கே நான் பிரேக் பண்ணலன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எஸும் ரன் ஆகும், பிரேக் பண்ணாதனால இதுவும் ரன் ஆகும், இங்கேயும் நீங்கள் பிரேக் பண்ணலன்னா இதுவும் ரன் ஆகும். ஸோ அப்போ அது வேலிடே கிடையாது. நான் கேட்குறது ஒன்று மட்டும்தான், அது வந்து மற்ற எல்லா கேஸையும் ரன் பண்ணிடுச்சுன்னா அது வேலிட் கிடையாது. அதனால தான் பிரேக் கொடுக்குறோமே தவிர பட் பிரேக்குன்றது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. கண்டிப்பாக கொடுத்தாதான் வந்து இந்த சின்டாக்ஸ் வந்து ஒர்க் ஆகும்னு கிடையாது. நம்ம கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா எஃப்எஸ்ன்னு கேட்டோம் அப்படின்னா எனக்கு அதுக்கு ரிலேட்டடான கோடு மட்டும் எனக்கு ரன் ஆனால் போதும், அன்வான்டாக எல்லாமே எனக்கு ரன் ஆக வேண்டாம் அப்படின்னா இது கொடுக்கலாம். இப்போ லெட்ஸே வந்து அவங்க வந்து என்ன கொடுக்குறாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாட் எஃப்எஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து வார்னிங் தான். இப்போ நாட் எஃப்எஸ்ன்னு கொடுக்குறாங்க, நான் இதுக்குள்ளே எதுவுமே கொடுக்கல, பிரேக்கும் கொடுக்கல. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த நாட் எஃப்எஸ்ன்னு கொடுக்குறப்ப டிஏவும் ரன் ஆகும், இந்த பிரேக்கை வந்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா டிஎஸும் வந்து ரன் ஆகும். ஸோ அப்போ எஃப்எஸ் இல்லாமல் ஃபுல் ஸ்டாக் இல்லாமல் வேறு என்ன இருக்குன்னு கேட்குறப்ப இந்த டைமில் வந்து நீங்கள் பிரேக் கொடுக்கல அப்படின்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபுல் ஸ்டாக்குன்னு கொடுக்குறப்ப பாருங்கள், வேறு எனக்கு ஃபுல் ஸ்டாக்குன்ற கன்சோல் லாக் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. இதே வந்து இந்த நாட் எஃப்எஸ்ன்னு வந்து கொடுக்குறேன் இங்கே. ஸோ இப்போ எனக்கு இதுவும் பிரிண்ட் ஆகுது, இதுக்கு கீழே பிரேக் இல்லாதனால இதுவும் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இதான் வந்து இந்த பிரேக் வந்து கொடுக்கலன்னா எப்படி ஒர்க் ஆகும், கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கான சின்டாக்ஸ். நீங்கள் கேஸில் ஸ்ட்ரிங்கு மட்டும் தான் கொடுக்கணும், நம்பர் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸ்ட்ரிங்கு, நம்பர்ஸ் இது மட்டும் தான் அதை அக்செப்ட் பண்ணணும், பூலியன் டெசிமல்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணாது. ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டில் இப்போ நீங்கள் ஒரு கேஸை வந்து அரேவாக கூட வந்து கொடுத்துக்கோங்க, 1 2 3 வந்து கொடுத்துட்டு console.logல அரே அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து பிரேக் பண்ணிடுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு யூசர் வந்து இந்த மாதிரி அரே ப்ராக்கெட்டில் வந்து 1, 2, 3 வந்து கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு இங்கே எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டே ஆகலை, எரரும் அடிக்கலை, சேம் டைமில் உங்களுக்கு எந்த கேஸுமே எக்ஸிக்யூட் ஆகலை. இதே கான்செப்ட் தானே இங்கேயும் கொடுத்துருக்கோம், இதே 1 2 3 தான் இங்கேயும் மேலேயும் கொடுத்துருக்கோம்.
ஃபர்ஸ்ட் நான் வந்து எஃப்எஸ்ன்னு கொடுத்தப்ப அது கரெக்டாக வந்து அந்த சின்டாக்ஸ்குள்ளே போச்சு. எஃப்எஸ்ன்னு கொடுத்தப்ப அது கரெக்டாக சின்டாக்ஸ்குள்ளே போச்சு. ஆனால் அதே கேஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கிற கேஸ் தான் அந்த 1 2 3ன்றது. இதை வந்து கொடுத்துருக்கேன், எனக்கு இந்த எக்ஸாக்ட் லைன் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகல. ஸோ இதை நான் மேலே கூட எடுத்து வந்து போகிறேன். ஸோ எதுவுமே பிரிண்ட் ஆகல. உங்களுக்கு அரே வந்து சப்போர்ட் பண்ணும், பட் வந்து எக்ஸாக்டாக அதால் மேட்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இதை வந்து எங்கே பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஈக்குவல் டூலே பார்த்துருக்கோம். ரெண்டு அரேயுமே சேமாக இருந்தாலுமே நீங்கள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறப்ப அது வந்து உங்களுக்கு சேம் இல்லை அப்படின்னு தான் வரும். அப்போ ஈவன் தான் நீங்கள் இதுக்குள்ளே எக்ஸாக்ட் கேஸ் வச்சுருந்தாலுமே யூசர் வந்து அதே கேஸ் கொடுக்குறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் இல்லைன்னு தான் வரும். பட் எரர் வராது, எந்த கேஸும் உங்களுக்கு ரன் ஆகாது. அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம். இப்போ இதே வந்து நான் டெசிமலில் கொடுக்குறேன் 12.45ன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ அரே அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கும், பட் ஆனால் அதே எக்ஸாக்ட் வேல்யூவை நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுக்குறப்ப அது வந்து போய் மேட்ச் ஆகாது. ஸோ லாஸ்ட்டாக வந்து பூலியன் வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ப்ரிமிட்டிவ்ல இருக்கிற எல்லாமே அக்செப்ட் பண்ணுது. பூலியன், டெசிமல்ஸ், நம்பர்ஸ், ஸ்ட்ரிங் எல்லாமே அக்செப்ட் பண்ணுது. நான் ப்ரிமிட்டிவ்ல இருக்கிற அரே அண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் அக்செப்ட் பண்ணும், கேஸாக அக்செப்ட் பண்ணும், பட் அது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்துக்க. ஸோ நல், அன்டிஃபைன்ட் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ இதான் வந்து ஸ்விட்ச்சு. இதில் மட்டும் ஏன் வந்து நம்ம பிரேக் யூஸ் பண்ணுறோம், இதில் வந்து கண்டினியூலாம் யூஸ் பண்ண முடியாது. இதில் ஏன் பிரேக் யூஸ் பண்ணுறோன்னா என்னோட கேஸ் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியில் போயிருங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பிரேக் வந்து யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிற எந்த கேஸுமே யூசர் கொடுக்கல அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதில் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, நாட் அ வேலிட் ஆப்ஷன். ஸோ நாட் அ வேலிட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூசர் வேறு ஏதாவது நம்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, 23ன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேஸ் இல்லை, அப்போ அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், இது வந்து வேலிட் ஆப்ஷன் கிடையாது, நாங்கள் வச்சுருக்கிறது இல்லை, நீங்கள் கொடுக்குற ஆப்ஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ இஃப்ன்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகும். இங்கே கண்டிஷன்லாம் எதுவுமே கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரீ டிஃபைன்டு கான்செப்டை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணி வச்சிடறோம். நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது ஒன்று யூசர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து சிட்டிசன், சில்ட்ரன், அடல்ட் அப்படின்னு சொல்லி 3 இது கொடுத்துருக்காங்க. இப்போ டிக்கெட் புக் பண்ணுறப்ப சிட்டிசன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக சீனியர் சிட்டிசனுக்கு என்ன கோட் எழுதி வச்சுருப்போம்னா ஓகே மோரார்லெஸ் வந்து லோவர் பர்த் வந்து இருக்கான்றதை சர்ச் பண்ணுங்கள், இருந்தால் அவங்களுக்கு அதை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இங்கே கோட் எழுதியிருக்கும். இதே வந்து யூசர் வந்து சில்ட்ரன்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த சில்ட்ரன்ற கேஸில் நம்ம என்ன எழுதி வச்சுருப்போம் அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து அப்பர் பர்த் இருக்கான்னு பாருங்கள், இருந்தால் வந்து கொடுங்க. இங்கே வந்து நம்ம எந்த ஒரு கண்டிஷனும் வேலிடேட் பண்ணல, சில்ட்ரனோட ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 15 கிரேட்டர் தென் 17 அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே வேலிடேட் பண்ணல. ஜஸ்ட் நம்மள்கிட்ட ப்ரீ டிஃபைன்டாக ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து யூசர் செலக்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும். ஒரு கேல்குலேட்டர் எடுத்திங்கனாலும் ஆட், சப்ராக்ஷன், டிவிஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு இங்கே வந்து அவங்க ஆடுன்னு கொடுக்குறாங்க, அப்போ அந்த ஆடுன்றப்ப 2 நம்பரை வந்து என்ன பண்ணணும். ஸோ இதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விட்ச் கேஸ் வந்து யூஸ் பண்ணணும். இதான் வந்து இந்த ஸ்விட்ச் கேஸோட ஐடியா, எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதுதான் நம்ம நேற்று பார்த்த ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த லூப்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு அரேவை வந்து அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டரில் வந்து ஷார்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து அசெண்டிங் ஆர்டரில் எப்படி வந்து ஒரு அரேவை ஷார்ட் பண்ணுறது, ஏன்னா இது வந்து மேஜராக வந்து எல்லா இதுலையுமே கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு அரே வந்து அன்ஷார்ட் அரேவாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு அன்ஷார்ட் அரேவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணணும். இன்பில்ட்டாக இதில் ஷார்ட்ன்ற மெத்தட் இருக்குது, பட் அதை யூஸ் பண்ணாலும் ஷார்ட் ஆகும். பட் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணி எப்படி வந்து ஷார்ட் பண்ணுறீங்க அப்படின்றத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களோட அரேவை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோடு எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கிற நம்பரோட கம்பேர் பண்ண போகிறோம். 4ம் 1ம் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்பேர் பண்ணுறப்ப உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இடத்த வந்து மாற்றி விட போகிறீங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 4 எடுத்துகிட்டு போய் 1ஓட கம்பேர் பண்ணுறப்ப 4 வந்து பெருசாக இருக்கும். அப்போ 4 இருக்கிற இடத்துல 1ஐயும் 1 இருக்கிற இடத்துல 4ஐயும் வந்து மாற்றி விட்றீங்க. ஸோ மீதி நம்பர் எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ ஸ்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் நம்பர் தான் எடுக்கணும். இப்போ உங்களோட அப்டேட்டட் அரே இதுதான். இதில் இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் எடுத்துகிட்டு போய் 2 இதோட கம்பேர் பண்ணுறீங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது பெருசு கிடையாது, அப்போ விட்டுருங்க, எதுவுமே பண்ண வேண்டாம். 1 எடுத்துகிட்டு போய் 6, 1 எடுத்துகிட்டு போய் 8, 1 எடுத்துகிட்டு போய் 3 எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர் சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதனால் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டோம். இப்போ அடுத்த நம்பருக்கு மூவ் ஆகும். அடுத்த ஐட்ரேஷன் என்ன பண்ண போகிறோம்னா அந்த 4 எடுத்துகிட்டு போய் எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட் பிளேஸ்க்கு ஆல்ரெடி நம்ம வந்து இதுதான் சின்னதுன்னு சொல்லி நம்ம வச்சாச்சு. 4 எடுத்துகிட்டு போய் 2ஓட கம்பேர் பண்ணிருக்கோம். ஸோ வந்து 4 வந்து பெருசாக இருக்குது. அப்போ 4 இருக்கிற இடத்துல வந்து 2ஐயும் 2 இருக்கிற இடத்துல 4ஐயும் வந்து மாற்றி விட்டுற போகிறீங்க. மீதி எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இப்போ 2 எடுத்துகிட்டு போய் 6ஓட, 2 எடுத்துகிட்டு போய் 8, 2 எடுத்துகிட்டு போய் 3. ஸோ எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணுறப்ப 2 சின்னதாக தான் இருக்கும். ஸோ அப்படியே தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் நம்பர் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸோட கம்பேர் பண்ண போகிறோம். இந்த கம்பேரிசன் வந்து எப்படி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு 2 ஃபார் லூப் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வந்து இந்த நம்பரை எடுத்து மட்டும் கொடுக்கும். செகண்ட் ஃபார் லூப் வந்து இந்த நம்பரை எடுத்துட்டு போய் எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணும். ஸோ நான் 2 ஃபார் லூப் வந்து கொடுக்குறேன். ஸோ அரே டாட் லென்த். செகண்ட் இதுக்கு வந்து நான் ஜேன்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஜேன்னு சொல்லி நேம் வச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 4 எடுத்து கொடுக்கும். அரே ஆஃப் 0 அப்படின்றப்ப 4 எடுக்கும். செகண்ட் ஃபார் லூப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் எந்த நம்பர் எடுத்து கொடுக்குதோ அதுலேருந்து ஒரு நம்பர் அதிகமாக வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ என்னோட ஐயோட வேல்யூ வந்து 0லேருந்து எடுத்து கொடுக்குது அப்படின்னா நான் ஸ்டார்ட் ஆகிறது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 1லேருந்து எடுத்து கொடுக்குது அப்படின்னா நான் ஸ்டார்ட் ஆகிறது இங்கேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதான் வந்து நான் வந்து இங்கே கீழே வந்து i+1 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கண்டிஷன் என்னது, இஃப் அரே ஆஃப் i பெருசாக இருந்துச்சுன்னா, எதை விட அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்பரை வந்து கம்பேர் பண்ணுறப்ப லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இடத்த வந்து மாற்றணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த 1 இருக்கிற பிளேஸ்க்கு 4 மாற்றணும்னு வந்து நினைக்கிறீங்க. ஸோ அதை எப்படி வந்து நம்ம மாற்றணும், எப்படி வந்து அப்டேட் பண்ணுவோம்? புரியல? இல்லை, நீங்கள் நான் ஜென்ரலாக வந்து இந்த பிளேஸ்க்கு 4 வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். செகண்ட் பிளேஸில் 4 வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த இண்டெக்ஸில் எப்படி வந்து 4 அப்டேட் பண்ணுவீங்க? ஸோ அதான் சின்டாக்ஸ். இந்த பிளேஸ்க்கு எப்படி 4 அப்டேட் பண்ணுவோம்? ஏன் இது இந்த வேரியபிள் அப்டேட் பண்ணுறதுக்கு எதுக்கு டெம்ப் தேவை? இந்த வேல்யூவை 4 எப்படி அப்டேட் பண்ணுவோம்? அரேயோட பேசிக்ஸ் இது எப்படி 4 அப்டேட் பண்ணணும்னு தெரியலையா? அதான் எப்படி சின்டாக்ஸ் a(1 = ஓகே 4ன்னு அப்டேட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ உங்களோட அரே வந்து எப்படி இருக்கும்? இப்போ இதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் அரேவை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? 2 4 அதுக்கப்புறம் 2 6 8 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணுறப்ப டேரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துகிட்டு போய் நம்ம எக்ஸ்பெக்டட் இண்டெக்ஸில் வந்து அசைன் பண்ணுறப்ப நமக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன நம்பர் இருந்துச்சு அப்படின்றத நம்மளால வந்து எடுத்து வைக்க முடியல. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நம்பரை வந்து நம்ம பேக்கப் எடுத்து வைக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன இருந்துச்சோ அதை வந்து பேக்கப் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட்டு பேக்கப் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த எந்த வேல்யூக்கு வந்து நான் அப்டேட் பண்ண போகிறேனோ அந்த இண்டெக்ஸில் இருக்கிறத பேக்கப் எடுத்து வச்சுறேன்.
அரே ஆஃப் ஜேல இருக்கிறத பேக்கப் எடுத்து வச்சிடும். ஸோ நம்மளோட சினாரியோவில் அரே ஆஃப் ஜேல 1 இருக்கும். ஸோ 1 வந்து பேக்கப்பில் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ 1 இருக்கிற பிளேஸில் அரே ஆஃப் ஜே 1 இருக்கிற பிளேஸில் நான் வந்து அரே ஆஃப் ஐயை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ 1 இருக்கிற பிளேஸில் 4 வந்து ஸ்டோர் ஆயிடும். இப்போ 4 இருக்கிற பிளேஸில் இந்த பேக்கப் எடுத்து வச்சிருக்கிற நம்பர் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கான ரீசன் இதுதான். ஸ்வாப் பண்ணுறோன்றது ஓகே, பட் என்ன ரீசன்னால ஸ்வாப் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு விஷயத்த பேக்கப் எடுத்து வைக்கல அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னே நம்மளால வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்க முடியாது. அதனால தான் வந்து நம்ம வந்து பேக்கப் வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த லூப் வந்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட அரேவை கன்சோல் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களோட வந்து அரே வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. இப்போ இது டிசெண்டிங்க்கு ஒன்றுமே இல்லை. ஸோ டிசெண்டிங்க்கு என்ன பண்ணுவோம், இருக்கிறதுலே பெரிய நம்பரை வந்து நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்பரை விட இந்த நம்பர் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்வாப் பண்ணணும். ஸோ அப்போ ஜஸ்ட் வந்து இங்கே வந்து லெஸ் தென் அப்படின்னு மட்டும் போட்டால் போதும். ஸோ டிசெண்டிங்கில் உங்களுக்கு ஸ்வாப் ஆகிடும். ஸோ இதான் வந்து ஒரு அரேவை வந்து அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் மாற்றுறதுக்கான வே. ஷார்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான வே. இப்போ எனக்கு ஷார்ட்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் வந்து இந்த அரேவை வந்து ரிவர்ஸ் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்படியே இருக்கிறத 3862 அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் பண்ண சொல்கிறாங்க, வித்தவுட் யூசிங் எனி இன்பில்ட் மெத்தட், அதாவது மேனுவலாக பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம பேசிக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப்பில் வந்து என்னோட அரேவோட லென்த் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் கடைசி வேல்யூ அசைன் பண்ணணும், செகண்ட் இண்டெக்ஸில் கடைசிக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ அசைன் பண்ணணும், தேர்ட் இண்டெக்ஸில் கடைசிலேருந்து 3வது வேல்யூ அசைன் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அரே ஆஃப் ஐயில் இந்த வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறது, லென்த் -1. ஸோ நம்மளோட அரேவோட லென்த் எவ்வளவோ அதுலேருந்து ஒரு -1 வந்து கொடுப்போம். ஓகே, கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு எவ்ரி டைம் வந்து ஐ வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இண்டெக்ஸோட வேல்யூ வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். ஆனால் எல்லா இண்டெக்ஸ்லையுமே எது தான் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா கடைசி எலமெண்ட் தான் ஸ்டோர் ஆகும். ஆனால் எனக்கு அப்படி ஆகக்கூடாது. ஒன்று நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா பின்னாலேருந்து ஒன்று டிக்ரீஸும் பண்ணணும். ஸோ அப்போ லாஸ்ட்டில் மைனஸ் இண்டெக்ஸ்ன்றதை கொடுத்துரும். எதுக்கு அப்படின்னா நான் ஒன்று ஃப்ரண்ட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அதே ஒன்று பேக்லேருந்து டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு தான் இங்கே மைனஸ் இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துரும். அப்போ இனிஷியலாக இண்டெக்ஸோட வேல்யூ 0ன்னு இருக்கும். அப்போ ஏ ஆஃப் 0ல் என்ன ஸ்டோர் ஆகும், 3 வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ தேர்ட் பிளேஸில் என்ன ஸ்டோர் பண்ணணும், 4 வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதை வந்து அப்டேட் பண்ணுறோமோ அதை பேக்கப் எடுத்து வச்சுக்கணுமா. நம்ம அப்டேட் பண்ணுறது வந்து அரே ஆஃப் இண்டெக்ஸ் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதை பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூக்கு நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு தான் ஸ்டோர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இப்படி பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 0ன்னு இருக்குது. அப்போ உங்களுக்கு பேக்கப்பில் என்ன இருக்கும், 4 வந்து பேக்கப்பில் எடுத்து வச்சுருக்கும். இப்போ 4th பிளேஸ்க்கு என்ன அப்டேட் பண்ணியிருக்கீங்க, 3 அப்டேட் பண்ணியிருக்கோம். தேர்ட் பிளேஸ்க்கு 3ன்ற பிளேஸ்க்கு 4 வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து வந்து இண்டெக்ஸ் வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ எடுக்கக்கூடியது வந்து இதை வந்து நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ இந்த பிளேஸ்க்கு என்ன அசைன் பண்ணுறீங்க, அரே ஆஃப் லென்த்லேருந்து -1, இண்டெக்ஸோட வேல்யூ 1. ஸோ அப்போ அரே ஆஃப் லென்த்லேருந்து -2 வந்து அசைன் பண்ணீங்க. அப்போ 8. அப்போ 1 இருக்கிற பிளேஸ்க்கு 8 அசைன் பண்ணுறீங்க, 8 இருக்கிறதுக்கு 1 அசைன் பண்ணுறீங்க. அதே மாதிரி 2 இருக்கிறதுக்கு 6, 6 இருக்கிறதுக்கு 2. இதோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் கரெக்டாக. இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ இமேஜின் பண்ணுங்கள், இந்த ஃபஸ்ட்டு டைம் வரப்போ 4 இருக்கிறதுக்கு 3, அதாவது 4th பிளேஸ்க்கு 3 வந்துடும், தேர்ட் பிளேஸ் 3 இருக்கிற பிளேஸ்க்கு 4 போயிடும். ஓகே, இங்கே போகிறப்ப 1, 8 ஸ்வாப் ஆகும். இங்கே போகிறப்ப 2, 6 ஸ்வாப் ஆகும். இங்கேயே உங்களுக்கு தேவையான ரிசல்ட் கிடச்சிருச்சு தானே. இப்போ நீங்கள் திருப்பி வந்து 6க்கு போகிறப்ப 6ம் 2ம் ஸ்வாப் ஆகும். திருப்பியும் 8க்கு போகிறப்ப திருப்பியும் இந்த 8ம் 1ம் ஸ்வாப் ஆகிடும். 3க்கு போகிறப்ப திருப்பியும் 3ம் 4ம் ஸ்வாப் ஆகிடும். அப்போ பழையபடியே உங்களுக்கு அரே வந்துடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம லூப் வந்து எவ்வளோ டைம் ரன் ஆகணும் அப்படின்னா
உங்களோட அரேயோட லென்த் எவ்வளவோ அதுலேருந்து டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா என்ன வருமோ அந்த டைம்ஸ் வந்து ரன் ஆகும். ஆனால் எப்பயுமே வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த டிவைடட் பை 2 எப்பயுமே ஹோல் நம்பர் கொடுக்காது. ஸோ அதனால் பார்சின்ட்ல இதை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ உங்களோட அரேயோட லென்த் 5 இருக்குது, அதை 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 2.5 கொடுக்கும். ஸோ அது நமக்கு பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து உங்களோட அரேவை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அரே வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஸோ ரிவர்ஸ் ஆயிருக்கா 386214ன்னு சொல்லி. இப்போ நான் இந்த டிவைடட் பை 2 வந்து கொடுக்கல. ஸோ இப்போ உங்களோட அரே பாருங்க அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்பயுமே ரிவர்ஸ் பண்ணுறப்ப பாதி ரிவர்ஸ் பண்ணால் நம்ம பாதி வரைக்கும் ரன் பண்ணாலே போதும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, செகண்டு லாஸ்ட்டு, தேர்டு லாஸ்ட் இதுலேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரேயோட லென்த் எவ்வளவோ அதில் பாதி வரைக்கும் தான் நம்ம வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து இந்த அரே வந்து எப்படி வந்து ரிவர்ஸ் பண்ணுறது, எந்த ஒரு இன்பில்ட் மெத்தடுமே யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான வே. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட அரேயில் வந்து எத்தனை டூப்ளிகேட்ஸ் இருக்குது, இல்லை எத்தனை யூனிக் நம்பர்ஸ் இருக்குது, இல்லைனா ஒரு நம்பர்ஸும் எத்தனை டைம் வந்து டூப்ளிகேட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு அரே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 2, 5, 6, 2, 1, 7, 5. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அரே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ், இந்த ஒரே ஒரு கொஸ்டினில் என்னென்ன டைப்லாம் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக எத்தனை டூப்ளிகேட்ஸ் இருக்குன்னு வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ 1 வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் ஆயிருக்கு, 2 டூப்ளிகேட் ஆயிருக்கு, 5 டூப்ளிகேட் ஆயிருக்கு, அவ்வளோதானே. 1 to 5 3 வேல்யூ தானே டூப்ளிகேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ எத்தனை நம்பர்ஸ் வந்து டூப்ளிகேட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ 3 தான் டூப்ளிகேட் ஆயிருக்கு. எத்தனை டூப்ளிகேட்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ 1, 2, இங்கே ஒன்று 3, இங்கே ஒன்று 4 டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து இருக்கு. இது ஒரு பாசிபிள். இந்த 1 மட்டும் எத்தனை டைம் டூப்ளிகேட் ஆயிருக்கு, 2 மட்டும் எத்தனை டைம் டூப்ளிகேட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து கேட்பாங்க. இல்லை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எது வந்து அதிகமாக டூப்ளிகேட்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரே கொஸ்டின் தான் உங்களுக்கு இதுலேயே டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஒரே ஒரு இன்புட்டில் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ எப்படி வந்து நம்ம அதை அப்ரோச் பண்ண போகிறோம். இப்போ ஒரு நம்பர் வந்து டூப்ளிகேட் ஆயிருக்குன்றதை எப்படி ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னா சேம் நீங்கள் ஷார்ட்டிங்க்கு என்ன யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். இந்த ஒரு நம்பரை எடுக்கிறீங்க, எடுத்து பக்கத்தில் இருக்கிற நம்பரோட கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ 1க்கு வந்து ஈக்குவலாக இருக்கா, இல்லை, இதுக்கு ஈக்குவலாக இருக்கா, இல்லை. ஸோ அது மாதிரி பார்க்குறப்ப எனக்கு இங்கே வந்து ஈக்குவலாக இருக்குன்றது வந்து ஃபைண்ட் ஆயிடும். அப்போ கவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சு அதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, நான் வந்து 1 வந்து இன்னொரு டைம் பார்த்துட்டேன், ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த 1 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது வந்து 2 பார்க்குறீங்க. ஸோ 2 பார்க்குறப்ப 2 வந்து 3யோட கம்பேர் பண்ணுறீங்க, இதோட கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ 2 அகைன் பார்த்தோன்னே திருப்பி கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அடுத்தது இங்கே பார்க்குறப்ப திருப்பி வந்து கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஒரு டிஜிட்டாக உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். 3, அடுத்தது வந்து 2 எடுத்து கம்பேர் பண்ணுவீங்க. ஸோ இங்கே பார்த்தா அதே லாஜிக் தான். இங்கே வந்து நம்ம கிரேட்டர் தானா ஈக்குவலான்னு பார்த்தோம், அது கிரேட்டர் தானா லெஸ் தானான்னு பார்த்தோம். இங்கே நீங்கள் ஜஸ்ட் டபுள் ஈக்குவல் டுன்னு பார்த்துட்டு கவுண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா போதும், ஒரு நம்பரும் எத்தனை டைம் வந்து டூப்ளிகேட் ஆயிருக்குன்றதை ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஹவு மெனி டூப்ளிகேட் அவைலபிள், ஆன்சர் வந்து எனக்கு என்ன எக்ஸ்பெக்டட்னா 3. ஏன்னா 1, 2, 5 3 நம்பர்ஸ் வந்து டூப்ளிகேட் ஆயிருக்கு. ஸோ 1, 2, 5 3 நம்பர்ஸ் வந்து டூப்ளிகேட் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் டூப்ளிகேட் அவைலபிள். ஸோ எத்தனை டூப்ளிகேட் இருக்கு, எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 இருக்கு, இன்னொரு 2 இருக்கு, 2, 3, 4. ஸோ 4 வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து இருக்குது. யூனிக் நம்பர்ஸ் 1 இருக்கணும், அதை தவிர எக்ஸ்ட்ரா அதே நம்பர் இருக்கிறது வந்து 4 இருக்கு. இங்கே 1 இருக்கு, இன்னொரு 2 இங்கே இருக்கு, 3, இங்கே 1, 4.
ஸோ 4 டூப்ளிகேட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் கவுண்ட் ஆஃப் டூப்ளிகேட்ஸ் ஃபார் ஈச் நம்பர். ஸோ அப்படின்றப்ப 1 வந்து எனக்கு 1 டைம் எக்ஸ்ட்ராவாக வந்து 1 டைம் வந்து டூப்ளிகேட் ஆகிடும். இங்கே எக்ஸ்ட்ராவாக 1 டைம் வந்து ஆகிருக்கு. 2 வந்து எத்தனை 2 டைம்ஸ் வந்து ஆயிருக்கு. 5 வந்து 1 டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆயிருக்கு. ஸோ இதுதான் இந்த 3 கொஸ்டினுக்குமே இது ஒரே இன்புட் தான். ஸோ இது எப்படி வந்து ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எதுவும் புரியல, டவுட் இருந்துச்சு, எனக்கு வந்து வேற ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வருது அப்படின்னா சொல்லுங்க, அதை வந்து நம்ம கிளாஸ்ல வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ ஒரு அரேவை பேஸ் பண்ணி பேசிக்காக என்னென்ன வரும்னு பார்த்தீங்க, மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸில் வந்து இந்த டைப்ஸில் தான் கேட்பாங்க. ஒன்று நம்பர்ஸில் கேட்பாங்க, அரேயில் கேட்பாங்க, இல்லைனா ஸ்ட்ரிங், அவ்வளோதான். ஸோ ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் இருந்தாலே இந்த 3த்துல தான் ஏதாவது ஒன்றில் வந்து வரும். நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணுறது, எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுறது, அந்த நம்பர்ஸில் வந்து எத்தனை ஆட் நம்பர் ஈவன் நம்பர் இருக்குன்னு ஃபைன் பண்ணுறது, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஃபைன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே தான் வந்து உங்களுக்கு வந்து நம்பர்ஸில் வந்து கேட்பாங்க. ஏன்னா நம்பர்ஸில் அவ்வளோதான் கேட்க முடியும். அரேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேட்கலாம். ஷார்ட் பண்ண சொல்லலாம், டூப்ளிகேட்ஸ் ஃபைன் பண்ண சொல்லலாம், இல்லை யூனிக் நம்பர்ஸ் மட்டும் எத்தனை இருக்குன்றதை ஃபைன் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த இருக்கிற எல்லா டூவையும் வந்து எனக்கு கடைசியில் மூவ் பண்ணிடுங்க. இப்போ 1 2 3 இருக்குல்ல, அப்படி இருக்கக்கூடாது. 1 3 5 6 1 7 5 அப்படின்னு முடிச்சதுக்கப்புறம் இந்த எல்லா டூவும் வந்து கடைசியில் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரேயில் வந்து என்ன நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணாலும் வந்து கேட்கலாம். ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலிண்ட்ரோம்னா கேட்கலாம், எத்தனை டூப்ளிகேட் லெட்டர்ஸ் இருக்குன்னு கேட்கலாம், ஒரு சென்டென்ஸில் வந்து எத்தனை ஒரு வேர்டு வந்து எவ்வளோ சைஸ் இருக்குன்னு கேட்கலாம். ஸோ 2 ஸ்ட்ரிங்கை வந்து கம்பேர் பண்ணுறப்ப 2 ஸ்ட்ரிங்லேயும் ஒரே ஆல்ஃபபெட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்க சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும், பட் ஸ்ட்ரிங்கில் சம் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து இன்பில்ட் மெத்தட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அது இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல. பட் அரே வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஃபார் லூப் தெரிஞ்சாலே வந்து அதை வந்து மோஸ்ட்லி சால்வ் பண்ணலாம். பட் ஒரு சில டைமில் அங்கேயும் நமக்கு இன்பில்ட் மெத்தட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு இருக்கிற பாசிபிள் வேஸ். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இந்த மூணு இதுக்கு மட்டும் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றத ட்ரை பண்ணிப்பாங்க.